ஆண்டி, என்னது இது? அருண் நமக்காக வெயிட் பண்றாருன்னு சொன்னீங்க. இங்க டிரைவர் மகளோட ஜோடியா நின்னுட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா, பொது இடத்துல யார் பக்கத்துல யார் வேணாலும் நிக்கலாம். அதுக்கெல்லாம் ஆத்திரப்படக்கூடாது. அதுக்காக அகிலாண்டேஸ்வரி இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவான்னு நினைக்க வேண்டாம். தாக்ஷாயினி, ஐஸ்வர்யாவை குருஜி கிட்ட கூட்டிட்டு போ. மாப்பிள்ள. அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வரதுக்குள்ள அப்படியே இந்த கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பார்வதிய. அருண், அகிலாண்டேஸ்வரி கடவுளுக்கு மட்டும்தான் தலகுனிவா. கண்டவங்க முன்னாடி தலகுனிய வச்சிராத. மா சாரிம்மா, ப்ரே பண்ணிட்டு. ஏய், இந்த கோவில் உற்சவமூர்த்தி ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். இந்த கோவில் அம்மன் தலையில ஜொலிக்கிறது அகிலாண்டேஸ்வரி கொடுத்த வைர கிரீடம். அப்பேற்பட்ட குடும்ப பையன் இப்படி சீப்பா நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? பொண்ணு கொடுக்கறவங்க வீட்ல என்ன நினைப்பாங்க? சாரிம்மா, நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பார்வதியை பார்த்தேன். நீங்க 12 hours டைம் கேட்டதுக்காக அவ ப்ரே பண்றேன்னு சொன்னா, நானும் சும்மா அப்படியே. மன்னிச்சிருங்கம்மா, நீங்க சின்னையாலா வருவீங்கன்னு தெரியாது. நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரணும்னு சாமி கிட்ட. அருண், உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் குருஜி கிட்ட ஜாதக பொருத்தம் பார்க்கதான் நான் கோயிலுக்கு வந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இவ பிரார்த்தனை தடப்பட்டு இவ கையில இருந்த மஞ்சள் ஏன் கால்ல வந்து விழுந்துருச்சு. நமக்கு சகுனம் நல்லாதான் இருக்கு. மத்தவங்கள அம்மன் பாத்துக்குவா. குருஜி காத்துட்டு இருப்பாரு, வா. சரிம்மா. கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும் பார்வதி. ஆல் தி பெஸ்ட். ஆஹா, மங்களகாரியம் பேசுறப்போ காலில் மஞ்சள் பூசிட்டு வரணுங்கிறது ஐதீகம். பண்பாடுனா அகிலாண்ட அம்மா தான். நீங்க எல்லாம் அவட்ட கத்துக்கணும். அம்மா உட்காருங்கம்மா. தாக்ஷாயினி, பிள்ளைங்க ஜாதகத்தை குருஜி கிட்ட கொடு. சரி, இந்தாங்க. ஓம் ஸ்ரீம் சாமுண்டேஸ்வரி நமோ நமः. அம்பாள் முதல்ல பொண்ணு ஜாதகத்தை கையில தரா. என்ன ஆச்சு குருஜி? பொருத்தம் சரியா இருக்குல்ல? பொருத்தம்லாம் நன்னாதான் இருக்கு. பையனுக்கும் பொண்ணுக்கும் கூட குரு பார்வை வந்துருது. குரு மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கறார்.
உங்களுக்கு தெரியாததில்ல, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவா. அப்போ நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிடலாமா? தாராளமா. ஆனா அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு சின்ன பரிகாரம் ஒன்று பண்ணணும். என்ன பரிகாரம் சாமி? என்ன விரதம்னு சொல்லுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் நாங்க பண்ணிடுறோம். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் 9 பொருத்தம் சரியா இருக்கு. ம். ஆனா அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுக்கு வரப்போற பொண்ணுக்கு பேர் ராசி இல்லை. என்னது? என் பேர் ராசி இல்லையா? என் பேர் ஐஸ்வர்யா. அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஷு, ஐஸ்வர்யா அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையார. நீங்க சொல்லுங்க சாமி. பொண்ணு பேர்ல இருக்கிற ஐஸ்வர்யம் இவ புகுந்த வீட்டுல தங்காது. அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க பொண்ணுக்கு வேற பேர் சூட்டணும். அப்படி செய்யலன்னா இந்த வீடு மட்டும் இல்ல, எந்த வீட்டுக்கு வாழ போனாலும் அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் தங்காது. நான் இதை நம்ப மாட்டேன். மா, இவ்ளோ வருஷமா ராசியா இருந்த பேரு திடீர்னு எப்படி? ஐஸ்வர்யா, குருஜி நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு. சாமி, என்னைக்கு பேர் சூட்டு விழா வைக்கலான்னு நீங்க சொல்லுங்க, அப்படியே செஞ்சிடலாம். அம்மா! ஐஷு, அமைதியா இரு கொஞ்சம். சின்ன பொண்ணு தானே, திடீர்னு பேர் மாத்தணும் பரிகாரம்னு சொன்னதும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. சீக்கிரம் சரியாயிடுவா. தாக்ஷாயணி, நீ ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போ. ஆ. நான் குருஜி கிட்ட கும்பாபிஷேகம் விஷயமா கொஞ்சம் பேசணும். அருண். மா? ம். ம். விஜயா. எஸ் மேடம். வாங்க. பார்வதி, நீ சொன்ன மாதிரியே என் ப்ரேயர் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச்.